ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூடாக இருக்கிற மாதிரியான வெங்காய பக்கோடா, அது கூட நல்ல இஞ்சி தூக்கலாக போட்ட ஒரு இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 5 வெங்காயத்தை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் கையால் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கடல மாவு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு இடித்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது, தெளித்த மாதிரி பிணைஞ்சி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் அது போடும்போது கரெக்டாக இருக்கும். இது இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்படி உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா பக்கோடா நல்லா இருக்காது, சீக்கிரமும் வேகாது. ஸோ இப்படி உதுத்து விட்ட மாதிரி போட்டு ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உதுத்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லா சூடாக இஞ்சி தூக்கலாக போட்ட மாதிரியான ஒரு டீ வச்சு குடிங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.